ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுவும் பேரிச்சம்பழமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பேரிச்சம்பழத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட்டை பேரிச்சம்பழம் வச்சு தான் செஞ்சீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழம் போலியை நம்ம எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மாவோட எல்லா பகுதியிலையும் மஞ்சளும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் நல்லா உதுரணும். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ மேல் மாவு உணராமல் இருக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கங்க. தேங்காயில் பின்னாடி உள்ள ப்ரௌன் பார்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தேங்காயை எந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருக்க தேங்காயோட பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதில் உள்ள கொட்டை எல்லாத்தையும் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள், நான் பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இனிப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடிக்கும் இதை பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய், பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்திருந்த பேரிச்சம்பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மாவும் 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடிக்கும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்திருந்த பேரிச்சம்பழத்தில் 8 உருண்டைகள் வந்துருந்துச்சு. அதே மாதிரி மாவையும் 8 உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கங்க. பாருங்கள், 8 உருண்டையாக மாவு பிரித்து எடுத்துட்டேன். அதே மாதிரி 8 உருண்டை ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு உருண்டையை வச்சு சின்ன சப்பாத்தியாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கங்க. தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேரிச்சம்பழ ஸ்டஃபிங்கை ஒன்று எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. விட்டு அப்படியே லைட்டாக சுற்றிட்டு அது உள்ளே வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு 2 பக்கமும் எப்பயும் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம், லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா போலியையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு போலியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மறுபடிக்கும் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது 2 பக்கமும் ஓரளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி சுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃப்ளஃபியாக சூப்பராக வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருதுன்னு. இந்த அளவுக்கு போலி நல்லா உப்பி வந்துச்சுன்னா தான் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு. இதே மாதிரியே மித்த எல்லா போலியையும் நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேரிச்சம்பழ போலி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பேரிச்சம்பழத்தில் தான் செஞ்சிங்கன்னு அவங்களால நம்பவே முடியாது. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.